ஆந்திர மாநிலம் அனந்தப்பூர் மாவட்டமே சோகத்தில் மூழ்கியுள்ளது. அனந்தப்பூர் மாவட்டத்தின் புட்டபர்த்தி எனும் கிராமத்திலே லட்சக்கணக்கான மக்கள் கண்ணீர் மல்க தங்களை 85 வருடங்கள் வழிநடத்திய தங்களுடைய கடவுள் ஆன்மீக குரு தங்களிடம் இல்லையே என்பதை கிஞ்சித்து நம்ப முடியாமல் கண்ணீர் பெருக்கடித்தோட 40 ஏக்கர் சுற்றளவுள்ள பிரசாந்தி நிலையத்தை சூழ மக்கள் காணப்படுகின்றனர். புட்டபர்த்தி எனும் கிராமமே சோகத்தில் மூழ்கி இருக்கின்றது. வெறும் 25,000 மக்கள் தொகையை தாங்கக்கூடிய வல்லமையுள்ள புட்டபர்த்தி கிராமத்திற்கு சுமார் 5 லட்சம் பக்தர்கள் ஒரே அடியால் சேர்ந்திருப்பதன் காரணமாக புட்டபர்த்தி எனும் கிராமமே திமிலோகப்படுகின்றது. சத்ய சாய்பாபா ஆந்திர மாநிலத்தின் அனந்தப்பூர் மாவட்டத்திலே உள்ள புட்டபர்த்தி எனும் கிராமத்தில் பிறந்தார். சத்திய நாராயணா என இயற்பெயரை உடைய இவர் தன்னுடைய 14வது வயதிலேயே ஆன்மீக சக்தி பெற்று தான் சீரடி சாய் பாபாவின் அவதாரம் என 1940ஆம் ஆண்டு தன்னைத்தாரே பிரகடனப்படுத்திக் கொண்டார். அதன் பின்பு அவருடைய ஆன்மீக வாழ்க்கையிலே 156 நாடுகளை சேர்ந்த சுமார் 60 கோடி மக்களுக்கு முழுமுதற் கடவுளாக கொண்டார். சேவை செய்வதன் மூலமே நீ இறைவனை அடையலாம், எந்த சந்தர்ப்பத்திலும் நீ ஒருவனை வருத்துதல் கூடாது போன்ற சாய்பாபாவின் வசனங்களை தாரக மந்திரமாக கொண்ட பக்தர்கள் உலகெங்கும் காணப்படுகின்றனர். பிரசாந்தி நிலையத்திலிருந்து சுமார் 300 மீட்டர் தொலைவிலே இருக்கின்ற பஸ் நிலையமானது அங்கிருந்து 2.5 கிலோமீட்டர் தொலைவிற்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கின்றது. பகவானுடைய இறுதி கிரியைகளில் பங்கு பெற்றுவதற்காக ஆந்திர மாநிலத்தின் வெவ்வேறு பகுதிகளிலும் இருந்தும் ஆந்திராவிற்கு அடுத்துள்ள மாநிலமான கர்நாடகத்தில் இருந்தும் கேரளாவில் இருந்தும் தமிழ்நாட்டிலும் இருந்தும் ஏன் மிக தொலைவில் உள்ள வட இந்தியாவில் இருந்தும் சிறப்பு பஸ் சேவைகள் இயக்கப்படுகின்றன. அனைத்து பஸ்களும் பிரசாந்தி நிலையத்தில் இருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவிலே நிறுத்தப்பட்டு 3 கிலோமீட்டருக்கு மக்கள் வெள்ளம் நடந்து பகவானிற்கு இறுதியஞ்சலி செலுத்துவதற்கு வருவதை நாம் காணக்கூடியதாக உள்ளது. கடந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் இருந்து சுமார் 4 நாட்களாக புட்டபர்த்தியில் எந்த கடையும் திறக்கப்படவில்லை. பகவானை வாழ்வாதாரமாக கொன்ற பகவானின் படங்களை மட்டும் விற்பனை செய்கின்ற கடைகள் மாத்திரம் புட்டபர்த்தியில் 60,000க்கு மேற்பட்டவை. புட்டபர்த்தியில் எக்கடையுமே திறக்கவில்லை. புட்டபர்த்தியில் உணவிற்கும் குடிதண்ணீருக்கும் மிகவும் பெரிய தட்டுப்பாடு நிலவுகின்றது. மக்கள் பசியாலும் தாகத்தாலும் வாடிக்கொண்டு சாய்ராம் சாய்ராம் என கூறிக்கொண்டிருக்கின்ற காட்சி நெஞ்சை உருக்குவதாக உள்ளது. பிரசாந்தி நிலையத்தை சேர்ந்த சாய் தொண்டர்களும் போலீசாரும் பக்தர்களுக்கு குடிநீர், தண்ணீர், வாழைப்பழம் என்பன விநியோகித்துக் கொண்டிருக்கின்ற பொழுதிலும் அது போதியதாக இல்லாமல் காணப்படுகின்றது. பகவானுடைய தீவிர பக்தர்களான வெளிநாட்டை சேர்ந்த பலரையும் நாம் காணக்கூடியதாக உள்ளது. பிரேசிலில் இருந்து வந்திருந்த ஆன் கிறிஸ்டினே எனும் பெண்ணிடம் நான் பேசிய பொழுது, பிறப்பால் நான் கிறிஸ்தவள் ஆயினும் பகவான் என்னை வழிநடத்தினார். அவருடைய உடல் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து சென்றாலும் அவருடைய ஆத்மா என்றென்றும் எங்களை வழிநடத்தும் என கூறினார். இன்னும் சில தரப்பினர் இயேசு கிறிஸ்து போல பகவான் தன்னுடைய 3வது நாளிலே உயிர் தழுவார் என்று, பகவானை அடக்கம் செய்யும் நாளான இன்று பகவான் மீண்டும் உயிர் தழுவார் எனும் நம்பிக்கையுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பதையும் காணக்கூடியதாக உள்ளது. பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா கடவுள் எனும் வடிவத்திற்கு அப்பாற்பட்டு அனந்தப்பூர் மாவட்ட மக்கள் அனைவருக்கும் சுமார் 500 கோடி இந்திய ரூபாய் மதிப்பிலே
குடிதண்ணீர் வசதிகளை செய்து கொடுத்திருப்பதன் மூலம் சமய மொழி மத வேறுபாடின்றி மக்கள் மனதிலே நீங்கா இடம் பிடித்திருக்கின்றார். புட்டபர்த்தியை பிறப்பிடமாக கொண்ட முகமது அப்துல் மஜீத் என்னும் நண்பரிடம் நான் பேசிய பொழுது, நான் பிறப்பால் அல்லாவை மாத்திரமே வணங்குவனாக கட்டளைப்பட்டிருக்கின்ற போதும் பகவான் எங்களுக்கு இன்னொரு அல்லாவின் அவதாரம். எமக்கு அவர்கள் வழங்கிய குடிதண்ணீர், வழங்கிய சேவைகள் என்பவற்றை நாம் எக்காலத்திலும் மறந்துவிட முடியாது என கூறினார். பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபாவின் பெயரால் 2க்கு மேற்பட்ட சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்கள் பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபாவினால் புட்டபர்த்தியிலே திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறாக அளப்பெரிய சேவைகளை மனித குலத்திற்கு ஆற்றிய மகான் மறைந்துவிட்டார் என்பதை தாங்க முடியாமல் மக்கள் கூட்டம் சோகத்திலே கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கின்ற காட்சியை நாங்கள் காண்கின்றோம். அதை விடுத்து நேற்றைய தினம் மாலை இறுதியாக காங்கிரஸ் கட்சியின் தலைவி சோனியா காந்தி, மன்மோகன் சிங் ஆகியோராலும் திங்கட்கிழமை கிரிக்கெட் உலகின் முடிசூடா சக்கரவர்த்தி என கூறப்படுகின்ற சச்சின் டெண்டுல்கர், சுனில் கவாஸ்கர் ஆகியோரும், மேலும் பல்வேறு தரப்பட்ட அரசியல் ஆன்மீக தலைவர்கள், உதாரணமாக பாபா யோகாவின் குரு என கூறப்படுகின்ற பாபா ராம்தேவ் ஆகியோர் பகவானிற்கு தங்களுடைய இறுதி அஞ்சலியை செலுத்தியிருக்கின்றனர். புட்டபர்த்தி எங்குமே சோகபயமாக காணப்படுகின்றது. எங்குமே மக்கள் கண்ணீர் வெள்ளத்தால் மிதந்து கொண்டிருக்கின்றனர். கண்ணீர் சிந்தி கதறி அழுது கொண்டிருக்கின்ற காட்சியை கல்மனதையும் உருக்கும் காட்சியாக இருக்கின்றது. பகவானின் மீது நம்பிக்கையற்ற, பகவானை தெய்வம் என கூறாதவர்கள் கூட புட்டபர்த்திக்கு வந்த இடத்தில் புட்டபர்த்தி மக்கள் பகவான் மீது வைத்திருக்கின்ற அன்பை பார்த்து கண்ணீர் சிந்துகின்ற காட்சியை நாங்கள் காணுகின்றோம். புட்டபர்த்தி பிரசாந்தி நிலையத்தை சூழ சுமார் 100க்கும் மேற்பட்ட பத்திரிகையாளர்கள், வெளிநாட்டு டிவி சேனல்கள் என்பவற்றின் இருவர்களை நாங்கள் காணக்கூடியதாக உள்ளது. 85 வருடங்களாக தம்மை இடையறாது வழிநடத்திய பகவான் இன்று தம்மிடம் இல்லை என்பதை ஜீரணிக்க முடியாத மக்கள் கவலை வெள்ளத்திலே ஆழ்ந்துள்ளனர். இதற்கிடையில் பகவானின் தீவிர பக்தர்கள் பகவானின் மறைவு செய்தியை கேட்டு துக்கம் தாழாமல் அதிர்ச்சியில் மறைந்தவர்களின் எண்ணிக்கை அனந்தபூர் மாவட்டத்தில் மாத்திரம் 4 எட்டியுள்ளது. இவ்வாறு மக்கள் மனதிலே நீக்கமர நிறைந்திருக்கின்ற பகவான் சுமார் 50 ஆண்டுகளாக எந்த மண்டபத்தில், அதாவது பிரசாந்தி நிலையத்தில் உள்ள சாய் குல்வந்தர் எனும் மண்டபத்தில் இருந்து மக்களுக்கு அருளாசிகளையும் சொற்பொழிவுகளையும் வழங்கி இருக்கின்றார். கடைசியாக தன்னுடைய பிறந்த நாளுக்கு முதல் நாளான 2010 நவம்பர் மாதம் 22ஆம் தேதி தன்னுடைய இறுதி பிரசங்கத்தை, அருளுரையை வழங்கிய பகவான் தான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆவதற்கு 2 நாட்களுக்கு முதல், அதாவது போன மாதம் 26ஆம் தேதி கடைசியாக தரிசனம் செய்துள்ளார். மக்கள் வெள்ளம் முழுவதும் கண்ணீர் சிந்தி தங்களை வழிநடத்திய குருவுக்கு இறுதியஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே ஏறத்தாழ அனைத்து அரசியல் தலைவர்களும் பகவானுக்கு இறுதியஞ்சலி செலுத்தி முடித்து, பகவான் எங்கு மக்களுக்கு அருளுரைகளையும் அருளாசிகளையும் வழங்கினாரோ அதே சாய் குல்வந்தர் மண்டபத்திலே பகவானுக்கான சமாதி அமைக்கப்பட்டு பகவான் இன்னும் சிறிது நேரத்திலே அங்கு சமாதி வைக்கப்பட போகின்றார். பிரசாந்தி நிலையம் முழுவதும் எங்கும் மக்கள் வெள்ளமாக காணப்படுகின்றது. பிரசாந்தி நிலையத்திற்குள் நுழைய முடியாத லட்சக்கணக்கான மக்களை நாங்கள் புட்டபர்த்தி தெரு முழுவதும் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த வேளையிலே ஒரு மனிதன் சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு உள்ள ஒரு மனிதனால் அவனால் கடவுளாகலாம், கடவுளாக அவன் வாழ்க்கை நடத்தலாம். இறந்த பின்னும் மக்கள் மனதிலே கடவுளாக நீண்ட காலம் நிலைத்திருக்கலாம் என்பதற்கு
பகவான் சத்ய சாய்பாபா ஒரு சிறந்த உதாரணமாகும். பகவான் சமாதி வைக்கப்படுகின்ற வேளை நெருங்குகின்ற இந்த வேளையிலும் பகவான் சத்ய சாய்பாபா மீண்டும் உயிர்த்தெழுவார், இயேசு கிறிஸ்து போல மீண்டும் உயிர்த்தெழுந்து எங்களை எல்லாம் வழிநடத்துவார் என்று நம்பிக்கொண்டிருக்கின்ற, நம்பிக்கையில் திளைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு மக்கள் கூட்டத்தை புட்டபர்த்தியிலே காணக்கூடியதாக உள்ளது. எனினும் இந்த உலகத்திற்கு மிகச்சிறந்த சேவை செய்த ஒரு சேவையாளனை இழந்துவிட்டது என்பது திண்ணம். நாம் அனைவரும் பகவானின் ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்திப்போம். புட்டபர்த்தியிலிருந்து தமிழ் CNN செய்திகளுக்காக மகாலிங்கம் அருளினியன்.